லாஸ்ட் டைம் நம்மக்கிட்ட இந்த பேர்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோம். சரி, உடம்பு சரியில்லைன்ட்டு இவரை நம்ம எடுத்து தனியாகவே வச்சுருந்தோம். தனியாக வச்சு இவருக்கு மெடிசன்லாம் கொடுத்து நம்ம கேர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு பார்க்கறதுக்கே ஒரு ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா, இது கூட இருந்த பேர் பாக்ஸில் கேஜில் தனியாக தான் இருக்குது. இப்போ இவருக்கும் இவர் கூட இருந்த பேர் கேஜியில் தனியாக தான் கத்திட்டு இருக்கு. அவர் கத்தும் போது இவரும் நம்ம ஆளும் திருப்பி கத்த பார்க்கறதுக்கே ஒரு இதுவாக இருக்குது. ஒரு ஏக்கமாக இருந்து அதுங்க கத்துற போல் கம்யூனிகேட்டே அப்படி இருக்குது. பார்த்தா அது லாஸ்ட்டில் கீழே உட்காந்துருப்பான் பாருங்களேன். அது லாஸ்ட்டாக கீழே உக்காந்துட்டு இப்போ போகிறான்ல, அவன் தான் இதோடைய பேரு. அவங்க மற்றபடி மீதி 2 பேர் அங்கே இருக்குது. இவனுடைய பேர் இங்கே இருக்கிறதுனால அவனுக்கும் ஒரு ஏக்கமாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இவனை நம்ம தனியாக வச்சுட்டு நம்ம கேர் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவரும் நம்ம கூடவே அடாப்ட் ஆகிட்டார். இப்படி பார்க்கறதுக்கே அழகாக உக்காந்துறான். ஆனால் இது போல் பேர்ட்ஸ் நம்ம கூட அவ்வளோ சீக்கிரத்தில் பழகாது. நம்ம மோஸ்ட்டாக ஹேண்ட் ஃபீடிங் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு நம்ம கூட அடாப்ட் ஆகும். ஆனால் நம்ம எதுவுமே பண்ணலை. இவனுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நம்ம எடுத்து இவனை வச்சுட்டு அழகாக நம்ம மேலேயே உட்கார வச்சுட்டு இருந்தேன். அதனால நம்ம தெரியல, இவர் நம்ம கூடயே இதுவாகிட்டார். நமக்கும் ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்கான். இவனை கூட்டின்னு போயிட்டு அவங்க பேர் கூட விடுவோம். அப்போ பாருங்களேன், அவனை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் கேஜில் விட்டுட்டேன். அவன் கேஜில் விட்ட உடனே அவன் பேர் அவன் பக்கத்தில் அதை பாருங்கள், அப்படி எப்படி கம்யூனிகேட் பண்ணுது பாருங்களேன். அவனை கூப்பிடுறது அது பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. அதோடைய பேர் அதை தேடி போகுது. ஆனால் அதை பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அவங்கவுங்க பேர் கூட இருக்கிறாங்க. இவன் மட்டும் பேர் இல்லாமல் இருக்கும் போது சரி, நமக்கே ஒரு இதுவாக இருக்குது. நம்ம அவனை கேஜிக்குள்ளே விட்டுடலாம். கேஜியில் விட்டோடனே அவங்க பேர் அவர் கூட போய் இருக்கிறத பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்போ நம்ம பேர் நம்ம கூட வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான் போல.